இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அனுப்பிய கடிதம் பிரதமரால் ஓரங்கட்டப்பட்டதே தமது முடிவுக்கு காரணம். ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஷேட் சாடிக். 6 மாநிலங்களில் விரைவில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மூடா கட்சி தன்னிச்சையாக போட்டியிடவிருக்கின்றது என்று அறிவித்ததை தொடர்ந்து இது அவசர முடிவு என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் DAP மூத்த தலைவர் லிம் கிட் சியாங் கூறியதை மூடா கட்சியின் தலைவர் ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான் மறுத்துள்ளார். ஒரு சிறிய கூட்டத்திற்காக கட்சியின் கோரிக்கை தொடர்பான 3 கடிதங்களை தாம் அனுப்பிய போது பக்கத்தான் ஹரப்பானின் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசுத்தியுன் புறக்கணித்ததாகவும் அக்கடிதத்தை படிக்க நேரமில்லை என்று பதிலளித்ததாகவும் இதனால் தாமும் தமது கட்சியும் சிறுமைப்படுத்தப்பட்டதாகவும் ஷேட் சாடிக் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மலேசியாவை கட்டி எழுப்ப முன்னோக்கி செல்லும் வழியை முன்மொழிய ஒரு கூட்டத்தை மட்டுமே தாங்கள் விரும்பியதாகவும் ஷேட் சாடிக் குறிப்பிட்டார். ஆனால் பிரதமர் அன்வாரின் அரசாங்கம் சீர்திருத்தங்களை காட்டவில்லை என்பதால் மூடா கட்சி சமநிலையில் பெரிய பங்கை வகிக்க வேண்டும் என்பதற்காக தாம் தன்னிச்சையாக போட்டியிடப் போவதாக ஷேட் சாடிக் தெரிவித்தார். 6 மாநிலங்களில் விரைவில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மூடா கட்சி தன்னிச்சையாக போட்டியிடவிருக்கின்றது என்று அதன் தலைவர் ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான் அறிவித்ததை தொடர்ந்து இம்முடிவை மூடா கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் சம்சுல் இஸ்கண்டார் முகமது அக்கீன் கேட்டுக்கொண்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை எந்தவொரு கூட்டணியுடன் இணையாமல் மூடா கட்சி தன்னிச்சையாக போட்டியிடும் என்று அக்கட்சியின் உயர்மட்ட குழு ஏகமனதாக முடிவு செய்துள்ளதாக மூவார் MPயுமான ஷேட் சாடிக் குறிப்பிட்டார். இந்த முடிவை அனைத்து தலைவரும் ஏற்றுக்கொண்டு மதிக்க வேண்டும் என்றாலும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் ஓர் அங்கமாக மூடா கட்சி இடம்பெற்று இருப்பதனால் அதன் முடிவை பரிசீலிப்பது சிறந்தது என்று சம்சுல் இஸ்கண்டார் வலியுறுத்தினார். மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் கெடா மாநில சட்டமன்றம் இன்று புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஸ்மா டாருல் அமானில் கெடா மாநில மந்திரி பசார் மாநில சுல்தான் சலாஹுடின் சுல்தான் பட்லிஷாவை சந்தித்து அவரது ஒப்புதலுக்கு இணங்க 14வது தவணைக்கான கெடா மாநில சட்டமன்றம் இன்று கலைக்கப்பட்டது. இவ்வாறு கலைக்கப்பட்டதன் மூலம் கடந்த 2020ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதியன்று பக்கத்தான் ஹரப்பானிடம் இருந்து மாநில அரசாங்கத்தை கைப்பற்றிய பரிகத்தான் நேஷனல் அரசாங்கத்தின் 3ஆம் நிர்வாகம் முடிவுக்கு வந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் பினாங்கு சட்டமன்றம் இன்று புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டது. பினாங்கு சட்டமன்றத்தை கலைப்பதற்கான பிரகடனத்தில் மாநில ஆளுநர் துன் அஹ்மத் ஃபூசி அப்துல் ரசாக் ஒப்புதல் வழங்கி கையெழுத்திட்டதை தொடர்ந்து மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. வேட்புமனு தினத்திற்கான மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்ட 3 வார கால அவகாசம் அனைத்து கட்சிகளுக்கும் அந்தந்த கட்சிகளின் பணிகளை செய்ய போதுமானதாக கருதப்படுவதாக பினாங்கு மாநில முதல்வர் சோவ் கொன்யோ தெரிவித்துள்ளார். தற்போது பினாங்கு மாநிலத்தில் பக்கத்தான் ஹரப்பான் 33 தொகுதிகளையும் பாரிசான் நேஷனல் 2 தொகுதிகளையும் பர்சத்து 4 தொகுதிகளையும் பாஸ் 1 தொகுதியையும் கொண்டுள்ளது. 3 வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் பல்வேறு வகையான துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், வெடிகுண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் தயாரிக்கும் உபகரணங்கள் போன்றவற்றை பதுக்கி வைத்திருந்த 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை மாலையில் நகரி சம்பிலான் கொலப்பிலா மாவட்டத்தில் உள்ள ஜோஹோல் மற்றும் கம்போங் கமின்சே உலு ஆகிய இடங்களில் 30 வயதுடைய ஓர் ஆடவரையும் 40 வயதுடைய 2 ஆடவர்களையும் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அம்ரான் முகமது கானி தெரிவித்தார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால்
கூடியபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனை, பிரம்படி அல்லது அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த மூவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். கார் ஒன்று ட்ரெய்லர் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு குழந்தை உட்பட 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இன்று அதிகாலை 1:15 மணியளவில் ரொம்பின் குவாந்தான் ஜோஹர் பாரு செல்லும் சாலையின் 145வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 30 வயதுடைய அசிருல் அசீம் மஸ்ரி மற்றும் 10 மாத ஆண் குழந்தையான முகமது அட்வா ஆகிய இருவரும் மாண்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்பரிண்டென்டென்ட் முகமது அசாஹரி முக்தார் தெரிவித்தார். பரோடுவா மைவி ரக காரில் ஜோஹர் பாருவில் இருந்து குவாந்தானை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த ட்ரெய்லர் லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் அவ்விருவரும் மாண்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக முகமது அசாஹரி குறிப்பிட்டார். கடா படாங் மேஹா ஜலான் குலிம் பாலிங் சாலையில் கார் ஒன்று ட்ரெய்லர் லாரியுடன் விபத்துக்குள்ளானதில் 4 உயிரிழந்த வேளையில் மேலும் 2 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி குலிம் மருத்துவமனையில் சிவப்பு மண்டல பகுதியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 2 வயது குழந்தையும் 14 வயது இளைஞனும் கடுங்காயங்களுக்கு ஆளாகி தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக குலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ரெட்ஸ்வான் சாலே தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.